சிவலிங்கங்களை பற்றிய டாக்டர் விளாடிமிரின் ஆராய்ச்சி மிக வித்தியாசமானது. அது இந்த பூமியில் மொத்தம் எத்தனை லிங்கங்கள் உள்ளன என்று எண்ணி பார்க்கவோ இல்லை அவற்றின் பூர்வ புராண கதைகளை அறியவோ முயலவில்லை. இவற்றுக்கு அப்பால் சிவலிங்கங்கள் பற்றி நாம் யோசிக்கவும் அதை நாம் நேசிக்கவும் நிறைய அடிப்படைகள் இருப்பதாக டாக்டர் விளாடிமிர் கருதினார். அதில் முதலாவது, ஸ்தூல வடிவங்களில் இறை உருவங்களை உருவாக்கி வழிபாடு செய்யவும் இந்து மதத்தில் ஒரு குழவிக்கல்லை போன்ற லிங்கம் என்னும் உருவமற்ற ஒரு உருவம் எப்படி உட்புகுந்தது என்பதுதான். உண்மையில் லிங்க சொரூபமானது 3 மதத்திற்கும் புத்த ஜைனர்களுக்கும் கூட பொதுவானது என்பதையும் அவர் கண்டறிந்தார். ஒரு மலை உச்சி, அதில் பௌர்ணமி இரவில் கரிய நிழல் உருவாய் கண்ணுக்கு தெரிந்த லிங்க உருவத்தை ஒரு கிறிஸ்தவன் சிலுவை சின்னமாக பார்த்தான். ஒரு இஸ்லாமியன் தங்களின் மசூதி கூரை தெரிவதாக கருதினான். புத்த ஜைன சந்நியாசிகள் தங்கள் குரு மகான்கள் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருப்பதாக கருதினார்கள். ஒரு இந்துவோ அது சிவலிங்கம் என்று திடமாக கருதி இருந்த இடத்தில் இருந்தே வில்வ இலைகளை வாரி அர்ச்சித்தான். உருவம் ஒன்று, ஆனால் அனைத்து மார்க்கதரிசிகளையும் அது திருப்திப்படுத்தியது என்றால் சிவம்தான் முதலும் முடிவுமான அனைவருக்கும் பொதுவான இறை சொரூபமா? டாக்டர் விளாடிமிர் இப்படித்தான் கேட்கிறார்.